வெல்கம் டு நம்ம வீட்டு திரை. இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்த படம் ஜீது ஜோசப் டைரக்ஷன்ல மோகன்லால், மீனா, ஆஷா சரத், சித்திக், கலாபவன் சஜோன் மற்றும் பலர் நடிச்சு மே 21 தியேட்டர்ல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஜார்ஜ் குட்டியோட ஃபேமிலி வருண்ன்ற பையனை தெரியாம கொலை பண்ணிடுவாங்க. தன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ஜார்ஜ் குட்டி வந்து அந்த டெட் பாடியை மறைச்சு வச்சுட்டு அவரோட சினிமா மூளையெல்லாம் பயன்படுத்தி அந்த கேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாப்ல. செகண்ட் பார்ட்ல போலீஸ் அந்த கேஸை ரீஓபன் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அப்பயும் தலைமை பிரில்லியண்டா சில வேலைகள்லாம் பார்த்து அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிருவாப்ல. மூணாவது தடவை இந்த தடவையும் போலீஸ் அந்த கேஸை ரீஓபன் பண்றாங்க. இந்த தடவை அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சாயில்டான எவிடன்ஸ் என்ன, இந்த தடவை அந்த கேஸை இனிஷியேட் பண்றது யாரு, கடைசியில ஒரு வழியா இந்த தடவையாவது ஜார்ஜ் குட்டி அண்ட் ஃபேமிலி இந்த கேஸ்ல மாட்டினாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. என்னை பொறுத்தளவுக்கு இந்த திருஷ்யம் சீக்குவல் வந்து ஒரு அபூர்வமான படைப்பு தான். ஏன்னா ஒரு படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா அதை ஃப்ரான்ச்சைஸா மாற்றி அடுத்தடுத்த பார்ட்டா வந்து ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு மக்களுக்கு வந்து பெருசா அந்த படங்கள் மேல எதிர்பார்ப்பு இல்லைன்னாலும் அதுக்கான ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி மக்களுக்கு அந்த படத்து மேல ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணி அவங்கள தேட்டருக்கு வர வைப்பாங்க. ஆனா இது முழுக்க முழுக்க ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படம். கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் பெருசா படத்துல ஒன்றும் கிடையாது. ஒரு நார்மல் ஃபேமிலி ஒரு கேஸ்ல மாட்டிக்கிறாங்க. அதுல இருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்கன்ற இந்த நாட்டை மட்டும் வச்சு முழுக்க முழுக்க ரைட்டிங்ல மட்டுமே ஆடியன்ஸை ஹோல்டு பண்ணி ஆடியன்ஸை ரசிக்க வச்சு ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ண வச்சு படத்து மேல ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ண படம்னா அது இந்த திருஷ்யம் சீக்வல் தான். அதுவும் பர்டிகுலரா இந்த பார்ட்ல எனக்கு பிடிச்சிருந்தது, நான் படம் பார்த்த அந்த தேட்டர்ல இருந்த ஆடியன்ஸ் தான். ஏன்னா படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எக்கச்சக்க டைலாக்ஸ் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா எங்கேயுமே யாருமே ஒரு சின்ன கவுண்டர் கூட கொடுக்காம முழுக்க முழுக்க படத்தை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் அந்த லாஸ்ட் 2 பார்ட்ல அவங்க பண்ண அந்த சம்பவங்கள் தான். ஜார்ஜ் குட்டி கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணுவான், கடைசியில இவன் ஏதாவது ஒண்ணு செய்வான் அப்படின்னு எல்லாரும் ஆடியன்ஸ் அப்படியே ஆர்வமா உட்காந்துன்னே இருக்கிறாங்க. அதனாலதான் சொன்னேன் இது வந்து ஒரு அபூர்வமான படைப்பு அப்படின்னு. நம்மளோட அந்த ஆர்வத்தை அந்த எதிர்பார்ப்பை இந்த 3வது பார்ட் ஃபுல்ஃபில் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட் 2 பார்ட் பயங்கரமா இருந்துச்சு. ஆனா இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப சர்ட்டிலாக தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் இந்த கேஸை ரீஓபன் பண்ணி ஜார்ஜ் குட்டிக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை. அது எல்லாமே அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பிரச்சனைகள் எல்லாமே சுவாரஸ்யமா இருந்திருந்தா தலைவன் வழக்கம் போல பயங்கர பிரில்லியன்சியா அந்த பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருப்பாப்ல. அவரோட அந்த திறமைக்கு தீனி போடாத மாதிரி அந்த பிரச்சனைகள் இல்லாததுனால அவர் கொஞ்சம் ரொம்பவே சர்ட்டிலா பிளே பண்ணிட்டாப்ல. கண்டிப்பா 4வது பார்ட் வரணும். ஏன்னா இந்த திருஷ்யம் பிரான்ச்சைஸ்க்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சீக்வல் கொடுக்கணும். அப்பதான் மக்கள் வந்து இந்த படத்தை வந்து ஒரு பொக்கிஷமா பாக்குற மாதிரி இருக்கும். இந்த பார்ட்டை இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா மக்கள் வந்து 3வது பார்ட் நல்லா இல்லை அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. அதுவே 4வது பார்ட் தரமா பயங்கரமா வேற லெவல்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா மக்கள் மத்தியிலே இது ஒரு பொக்கிஷமா என்னைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு நான் இந்த படத்தை ரொம்ப பிலோ ஆவரேஜான படம்லாம் சொல்ல மாட்டேன், ஓகேவா இருந்துச்சு. ஆனா என்ன, அந்த படத்தை நம்ம கடைசி வரைக்கும் பயங்கர ஆர்வமா பார்த்துட்டே இருப்போம். பாயிண்ட் வரட்டும் சொல்ற மாதிரி கண்டிப்பா ஏதாவது பாயிண்ட் வரும், ஜார்ஜ் குட்டி பிரில்லியண்டா சில வேலைகள்லாம் பாப்பாப்ல அப்படின்னு உட்காந்துனே இருந்தோம். அவரும் பண்றாப்ல. லாஸ்ட் பார்ட்ல வந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கு, அவரோட பிரில்லியண்டான சில மூவ்ஸ்லாம் இருக்கு. பட் எதுவுமே அவரோட அந்த ஒரு திறமைக்கான ஒரு விஷயமா நமக்கு தெரியல. ஒரு பெருசா நம்மளை எக்ஸைட் பண்ணல. 13 பாலுக்கு 50 அடிச்சவன் அடுத்த மேட்சே வந்து 45 பாலுக்கு 50 அடிச்சா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் தான் இந்த படம் முடியும் போது கிடைச்சிச்சு. திருஷ்யம் அப்படின்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது மோகன்லால் சார் தான். அதுக்கப்புறம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது ரைட்டிங் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 பார்ட்லையும் ரைட்டிங் தான் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா இருந்துச்சு. ஆனா இந்த பார்ட்ல அதுதான் ஒரு சின்ன நெகட்டிவாவே மாறிடுச்சு. ஏன்னா இந்த பார்ட்ல வில்லன் ஸ்ட்ராங்கா இல்லை, அந்த ஸ்ட்ராங்கா இல்லாத வில்லன் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் ஸ்ட்ராங்கா இல்லை. அதனாலேயே நம்ம ரசிச்சு எக்ஸைட் ஆகி பார்த்த நம்மளோட அந்த ஜார்ஜ் குட்டி நமக்கு ஸ்ட்ராங்கா தெரியல. எதனால இந்த திருஷ்யமா நம்ம பல தடவை ரசிச்சு பார்த்தோமோ, எதனால இந்த திருஷ்யமா பாருங்கன்னு பல பேர்த்துக்கிட்ட சொல்லி வற்புறுத்தணுமோ, அதுவே இந்த பார்ட்ல வீக்கா இருந்தது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேஸ் லாஸ்ட் 2 பார்ட் மாதிரியே இந்த பார்ட்லயும் ஃபர்ஸ்ட் ஹாஃபை அழகா வந்து செட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க.
அந்த ஒரு தேட்டர் சீக்வன்ஸு, அவங்க ஃபேமிலி இப்போ என்ன நிலைமையில இருக்காங்க, என்ன விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. பட் ஆனால் ரொம்ப நேரமா அதை சுற்றியே கதை போய்கிட்டே இருக்கு. செகண்ட் ஹாஃப் முடியிற கட்டத்துல தான் வந்து சில சுவாரஸ்யமான விஷயங்களே நடக்க ஆரம்பிக்குது. அது வந்து செகண்ட் பார்ட்ல ஒர்க் அவுட் ஆச்சு. பட் ஆனா அது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா இருந்துச்சு. இங்க அது எதுவுமே வந்து நம்மள பெருசா எக்ஸைட் பண்ணல. மேபி இந்த செகண்ட் ஹாஃப்ல நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கொண்டு வந்து நம்மள கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வச்சிருந்தாங்க அப்படின்னா, செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் பயங்கரமான சில இன்ட்ரெஸ்டிங்கான மூவ்ஸ்லாம் ஜார்ஜ் குட்டி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். டெக்னிக்கலா இந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்கு, எடிட்டிங் அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் வழக்கம் போல எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த போர்ஷன் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. முக்கியமா மோகன்லால் சார் ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதுவும் ஒரு ஒரு சீன்ல வந்து ஃபோன்ல வந்து வீடியோ கால் பேசிட்டு இருப்பாரு. அப்போ டக்குன்னு ஒரு இடத்துல ஜர்க் ஆவாரு. அந்த ஒரு எக்ஸ்பிரஷனு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதை தாண்டி நம்ம வந்து பழைய அந்த ஜார்ஜ் குட்டிய வந்து நெறைய இடங்கள்ல மிஸ் பண்ணோம். அவரோட அந்த பிரில்லியன்ஸியான அந்த சில விஷயங்கள். மொத்தத்துல இந்த திருஷ்யத்துக்கு திருஷ்டி தூத்தி போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எவன் கண்டுபிடிச்சோ என்னன்னு தெரியல. லாஸ்ட் 2 பார்ட் பயங்கரமா இருந்துச்சு. இந்த பார்ட் கொஞ்சம் டல்லாகி போச்சு. கண்டிப்பா அடுத்த பார்ட் வெறித்தனமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ எல்லாரும் குடும்பத்தோட தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பாருங்க. ஒரு டீசென்ட்டான த்ரில்லர் தான். என்ஜாய் பண்ணலாம்.